ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேவையான ஸ்டாக்ஸு என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கு, எந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம், எது டார்கெட்டு, எது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலில் போட்டுட்ருக்க ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நண்பர்கள் யாராவது என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணி தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை, இப்போ நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணி எவ்வளோ என்ட்ரி டார்கெட், எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ வேணாலும் நான் ரெடி பண்ணி போடுறேன். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிர்லா சாஃப்ட்டோட வீக்லி கேண்டில். இப்போ பிர்லா சாஃப்ட் ஸ்டாக்கோட வீக்லி கேண்டிலில் இப்போ நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு இதில் உள்ள பேட்டர்ன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? என்ன மாதிரியான பேட்டர்னா, இது ஒரு டபுள் பாட்டம். ஓகேங்களா? டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நெக்லைன் இருக்குல்ல, இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஈஸியாக இது ஒரு நல்ல டார்கெட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேங்களா? இப்போ இது ஃபார்ம் ஆகிருக்கிற இடம் பாருங்களேன், கரெக்டாக எப்படி ஒரு சப்போர்ட் ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். எப்போவுமே ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸு நெக்ஸ்ட்டு இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது எப்படின்னா, இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக இருந்தது இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு அப் ட்ரெண்டை கொடுத்து இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் சொல்லுவாங்க இந்த டபுள் பாட்டமை. ஓகேங்களா? இப்போ டவுன் ட்ரெண்டில் இப்படி டவுன் ட்ரெண்டில் இருந்தது, நமக்கு டபுள் பாட்டம் வச்சு பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்குள்ளார நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைனும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ட்ரி எப்போ கொடுப்போம், என்ட்ரி எவ்வளோ கொடுப்போம்னா, இங்கே பாருங்கள், இப்போ இருக்கிற லெவல் இன்னைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 334 இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது 335க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுறப்ப ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் 385 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன் 385 வைக்க சொல்கிறேன்னா, பாருங்கள், இப்போ தான் நான் சொன்னேன், ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் மாறும். இப்போ ப்ரீவியஸாக இந்த இடம் சப்போர்ட்டாக இருந்திருக்கு இந்த இடத்துக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிறப்ப இந்த இடம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 386 வச்சுக்கலாம். அப்போ என்ன கன்சிடரேஷனில் நடக்க ஆரம்பிக்குன்னா, இங்கேருந்து வந்த டபுள் பாட்டமு இப்படி போயிட்டு இந்த இடத்துலேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகும். அது இந்த நெக்லைனில் பட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட்டை புக் பண்ணிவிடுங்க. எகெயின் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை இது கீழே ரிவர்ஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல எகெயின் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். வெயிட் பண்ணி அந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு 386 ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு 100 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 100 ஸ்டாக் இந்த இடத்துல வாங்கியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன். இங்கேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் என்ட்ரி ஆகிறப்ப 386 பாதி ஸ்டாக்கை விற்றுருங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறுறப்ப பேலன்ஸ் இருக்கிற 50 ஸ்டாக்கை வச்சு ரன் பண்ணி மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்டையும் பிடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சப்போஸ் இது கீழே ரிவர்ஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எப்போவுமே நெக்லைனில் பட்டு இப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். இதோட ஸ்டாப் லாஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த வீக்கோட க்ளோஸ் ஆன லோ லெவல், அது 310. ஏன் இந்த லெவலை நான் செலக்ட் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஜோனு ப்ளஸ் இந்த இடம் ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டமுக்கு திரும்பினா இந்த இடம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து அந்த வீக்கோட லோவை கட்டாச்சுன்னா நம்ம வெளில வந்துடலாம். இல்லை இதுக்கு மேலே ஃபுல் பேக் ஆகிறப்ப நம்ம என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இண்டஸ்இண்ட் பேங்க்கு. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நம்ம முதல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி காட்டுறோம் பாருங்கள், இந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண அப்படிங்கிறத. ஓகேங்களா? இப்போ இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் வந்துட்டுருக்குல்ல, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன். ஓகேங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் கொடுத்து எகெயின் இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணி இப்போ திரும்புது பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இடம் ரிவர்ஸ் ஆகிறது புரியுதா? அதே மாதிரி இந்த பேட்டர்ன் இதுக்குள்ளார பாருங்கள், இங்கேருந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வந்தது, இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக ஆரம்பிக்குது. அதோட பேட்டர்னை பாருங்கள். இது ஒரு லோ, அதாவது லெஃப்ட் ஷோல்டர்னு வச்சுக்கோங்க, ஹெட்டு, இது ரைட் ஷோல்டர். ஓகேவா? இது பிரேக் அவுட் ஆகி கூட இப்போ கரெக்டாக இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைனில் பட்டு ரிவர்ஸ் ஆகுது. ஓகேவா? அது லாங் வியூவில் இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்னோட திங்கிங் அனாலிசிஸில். ஓகேங்களா? ப்ளஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்குள்ளார மூமெண்டம் என்ன மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம்.
பாருங்கள், நம்ம எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம், எந்த இடத்துல இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னும் ஜூம் அவுட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன் பாருங்கள். இப்போ க்ளோஸ் ஆகிட்டு இருக்குல்ல அந்த லெவல் பாருங்கள். ஓகேவா, ரெசிஸ்டன்ஸாக இருந்து இது பிரேக் அவுட் ஆனால் தான் மேலே ஏறி இருக்குது. இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. இது பிரேக் அவுட் ஆனால் நல்ல கீழே இறங்கியிருக்கு. ப்ளஸ் பாருங்கள் எகெயின். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிடும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட் ஆக்ட் ஆகும், சப்போர்ட் எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்கிறதுலாம் என்னோட சேனலில் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு இடம் பாருங்களேன். ஓகேவா, இதே எதை பேஸ் பண்ணி வரைகிறேன்னா இங்கே பாருங்கள், இங்கே நடந்த கன்சால்டேஷன் லைனில் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிருக்கு. எல்லாமே இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் மேலே தான் நின்றுருக்கு. ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம். இப்போ பாருங்கள் நமக்கு ரிவர்ஸ் ஆகிற ஜோனு. ஓகேவா, ஸோ எக்ஸலண்ட்டாக ரிவர்ஸ் ஆகுதா. இப்போ நம்ம இந்த மாதிரி பேட்டர்னுக்கு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் என்ன பண்ணுறேன், ஒரே நிமிஷம். இந்த ஸ்விங்கு ஃபஸ்ட் டார்கெட்டு, இந்த ஸ்விங்கு செகண்ட் டார்கெட்டு, இந்த ஆல் டைம் ஹை லெவலுக்கு வந்து தேர்ட் டார்கெட்டாக வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விங்கவே ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டாகவே நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எது சொல்கிறேன்னா 1590. அதுக்கு அடுத்த டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1816. அதுக்கு அடுத்த டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2038. இந்த ஆல் டைம் லெவல் ஹையில் இருக்கிறது. ஓகேங்களா, இதெல்லாம் உடனே போயிடுமான்னா இல்லை, இதுக்கான பேட்டர்ன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை தாண்டி நல்லா மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கும் நல்ல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஈஸியாக மூவ் ஆகி நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லை பேங்க் நிஃப்டி வந்து சைடு வேஸ்லேயே கன்சல்டேட்லேயே இருக்குன்னா இதுவும் சைடு வேஸும் கன்சல்டேட்லேயே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம்னா, இப்போ 1250 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நம்ம என்ட்ரி ஆக போகிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா 1290 மேலே. ஓகேங்களா, இந்த ஹை லெவலுக்கு மேலே. ஒரே நிமிஷம் நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன் எந்த லெவல் வருதுன்னு. இங்கே இருக்குல்ல இந்த ஹைங்க. ஓகேவா, அது வந்து எக்ஸலண்ட்டாக 1275 மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1275 மேலே மூவ் ஆகுறப்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 1582 வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இங்கேயும் கன்சல்டேட் ஆகிருக்கா. நான் இது வந்து ஒரு லாங் டேர்ம் வியூவில் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறமும் கன்சல்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டார்கெட் இந்த இடத்துல புக் பண்ணிவிட்டு, நான் முன்னாடி சொல்கிற மாதிரி தான் 100 வாங்கியிருந்தீங்கன்னா 50 புக் பண்ணிவிடுங்க. பாக்கி 50 வச்சு ரன் பண்ணுங்கள். எகெயின் இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அந்த 50 வச்சு சஸ்டெயின் பண்ணி அடுத்த ப்ராஃபிட்டையும் புக் பண்ணலாம். ஓகேவா, மொமெண்டம் வந்து பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே. இதுக்கு ஸ்டாப் லாஸ் லெவல் என்னென்னா இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 991 991 இதுக்கு ஸ்டாப் லாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பித்தா ஓகேங்களா, 1275 மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து நீங்கள் 1588 அந்த ரீச் வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட்டாக 1810. அதுக்கு அடுத்த டார்கெட்டாக வந்து 2067. அது வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இது வந்து ஒரு நல்ல லாங் வியூவில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் 1 மந்த்து இல்லை 2 மந்த்ஸில் புக் பண்ணணுன்னா இந்த ஃபஸ்ட் டார்கெட் லெவல் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து 991 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து எல்டி ஃபுட்ஸ் லிமிடெட். ஓகேங்களா, இது எப்படி சொல்லுவாங்கன்னா டாவாட். ஓகேவா, அந்த ஸ்டாக்கு. இப்போ இதோட வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன் நான் டாவாட்டோடது. இப்போ இதுக்குள்ளார ஃபார்ம் ஆகிருக்கிற பேட்டர்ன் வந்து என்னோடய கன்சிடரேஷனில் இது வந்து ஒரு கப்பு மாதிரியும், இந்த இடம் வந்து கேண்டில் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆன மாதிரியும் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் இருக்குல்ல, இது இங்கே கொஞ்சம் வந்து லோ வந்து ஏறிந்துன்னா கரெக்டான எக்ஸலண்ட்டான கப்பீட்டு கேண்டில் பேட்டர் மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ நம்ம கேண்டில் ஃபார்ம் ஆகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் கட் ஆகும். ஓகேங்களா, அதாவது சேனல் மாதிரி மூவ் ஆகி கட் ஆகும். அந்த இடமும் நமக்கு இப்போ இதில் கரெக்டாக நடந்திருக்கு. ஓகேவா, தெரியுதுங்களா உங்களுக்கு, ஒரு லோ ஹை வச்சு இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி என்ட்ரி இதெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் கப்பு வித் கேண்டிலுக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்கேன், என்னோடய சேனலில் இருக்குது. அப் ட்ரெண்ட் வரணும், கப்பு ஃபார்ம் ஆகணும், கேண்டில் ஃபார்மேஷன் வரணும், இந்த 50% மேலே கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் இருக்கணும், அந்த லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் பேசிக்ஸ் தெரியும்னா அதில் போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா புரியும். நான் இப்போ இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்க போகிறேன்னா ட்ரெண்ட் லைன் மூலியமாகவே இதை நான் கனெக்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், டாப் டு டாப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி
இந்த ஜோன் போயிட்டுருக்குல்ல இங்கேருந்து, ஓகேவா, இந்த இடத்தையும் அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், பாட்டம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இப்போ நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்தையும் பேஸ் பண்ணி வரைஞ்சேன். ஓகேவா. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி வரைஞ்ச லைனு இங்கே பாட்டமில் சப்போர்ட் எடுத்து போன இடம். ஓகேவா. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு சேனல் மூமெண்ட்டை மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஹை லோ ஹை லோ. இப்போ எகெயின் இது ஹையை போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டேவோட ஹை லெவலை தாண்டுறப்ப இதில் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, 121க்கு மேலே என்ட்ரி ஆனீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து நீங்கள் இந்த 139 அதாவது 140 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அடுத்து வந்து 160 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரி, ஓகே. இதுக்கு ஸ்டாப் லாஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது டவுன் ஆச்சுன்னு வச்சுங்க, இந்த சேனலோட இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. 99க்கு கீழே இறங்குச்சுன்னா இதுலேருந்து நீங்கள் வெளில வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து 121க்கு மேலே என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்து 99.9, ஆல்மோஸ்ட் 100ன்னு வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸு. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 140, செகண்ட் டார்கெட் வந்து 160 ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேணால் மூமெண்டம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதில் நான் டே கேண்டில் பாருங்களேன், இந்த இடத்துல இங்கேருந்து இந்த இடம், ஓகேங்களா, இன்சைடு சேனல் பிரேக்கோட சொல்கிறேன் நான். லோ ஹை எகெயின் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகி ஒரு குட்டி ரீட்டெஸ்ட் கொடுத்து இப்போ திருப்பி மேலே ஏறிட்டுருக்கு. ஓகேவா. ஸோ நம்ம என்ட்ரி ஆக போகிற வேண்டிய லெவல் எங்கே இருக்குன்னா, இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையை தாண்டினா மட்டும் என்ட்ரி ஆகுங்க. அதான் 121க்கு மேலே. 121க்கு மேலே மூவ் ஆகிறப்ப இது வந்து 127 ஈஸியாக ரீச் ஆகும். அதுக்கு அடுத்த டார்கெட்டு 135 ஈஸியாக ரீச் ஆகும். அடுத்து 140 ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட அனாலிசிஸும் இதில் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அரவிந்த் லிமிடெட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அரவிந்த் லிமிட்டெடு. ஓகேங்களா. இப்போ கரண்டில் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் வந்து 122.85 இந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, இதில் டார்கெட்டு நம்ம எந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணணும், இப்போ நம்ம எப்படி டபுள் பாட்டம் அனலைஸ் பண்ணோமோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. நீங்கள் இதை அனலைஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த இடம் வந்து ஸ்டாப் லாஸு, எந்த இடம் வந்து என்ட்ரி, எதுக்கு மேலே ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் நம்மளால் மார்க்கெட்டோட மூமெண்ட் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம வரைஞ்சி அது நமக்கு திருப்பி ப்ராஃபிட் தர ஆரம்பிக்கிறப்ப தான் மார்க்கெட் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நமக்கு அனலைசிஸ் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த பேட்டர்ன்ஸுக்கு எது டார்கெட் என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நான் தப்பு இருந்தது இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணுன்னா நான் கமெண்ட்டில் இதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.